Hi friends, welcome to Maha's Kitchen Diary. இதுதான் என் சேனல் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷும் நான்வெஜ் ஐட்டம் தான். பார்த்தாலே தெரியுதா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், சிக்கன் தான். சிக்கன் பெப்பர் சுக்கா. இது வெறும் ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை வெறும் ஒயிட் ரைஸோட ரசம் ஊற்றி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, இந்த காரசாரமான சிக்கன் சுக்கா செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். ஆனியன் 1, பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1 மட்டும் போதும், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்காமல் கொரகொரன்னு அரைச்சா போதும். தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் சிக்கன் 1/2 kg மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சதில் பாதி இதில் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் செய்கிறதுல என்ன ஸ்பெஷல்னு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது கூட தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் சிக்கனில் மசாலா நல்லா இறங்கி இன்னும் டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போது குக்கர் எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் கூடவே உப்பு போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு ஒரு கிளறிட்டு திரும்ப மூடி போட்டு வேக விடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தண்ணி விட்டுருக்கும். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். விசில் இறங்குனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்ச பெப்பர் பவுடரை போட்டு தண்ணி வர வதக்கிட்டு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா சிக்கன் முன்னாடியே வேக விட்டு எடுத்துக்குவாங்க. அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா எல்லாம் போட்டு வதக்கி இறக்கிடுவாங்க. இதில் ஒரு சூப் ஸ்மெல் நல்லா தெரியும். டேஸ்ட்டும் சிக்கன் அவ்வளவா இருக்காது. அந்த மாதிரி சிக்கனை தனியாக வேக வைக்காமல் டேரெக்டாக போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள். சிக்கன் அவ்வளோ ஜூஸியாக மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிடுங்க. திரும்ப உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.